ஹலோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டை கடற்கரைன்னு முடிச்சுட்டு லஞ்சுக்கு பாவைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவைக்காய் நல்லா வெட்டி நல்லெண்ணெயில் வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி புளி கரைச்சி ஊற்றி 2 ஸ்பூன் மல்லித்தூள் குழம்பு மசாலா தூள் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவைக்காவை அதில் சேர்த்து நல்லா வற்ற விட்டுட்டு பாவைக்காய் நல்லா வெந்த பிறகு குழம்பு நம்ம இறக்கிடலாம். பாவைக்காய் புளி குழம்புக்கு ஆம்லேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வெட்டி ஆம்லேட்டையும் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங்கே லஞ்சையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூன் கிச்சனில் நிற்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மீதி வேலையை பார்த்துட்டு ஈவினிங் டீ போடுறதுக்கு கிச்சனுக்கு வந்தால் போதும். காலையிலேருந்து எல்லாத்தையும் வேக வேகமாக முடிச்சுட்டு இந்த லஞ்ச் பேக் பண்ணி முடிக்கும் போது அப்பாடா அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.